தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிட்டு கொடுங்க. விவாதத்தை நான் அதிமுக ஜவஹர்லிட்டேருந்து என்று துவங்குறேன். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை திமுக காங்கிரஸ் தடுக்கின்றன அப்படிங்கிற மோடியுடைய குற்றச்சாட்டு என்ன? இதில் எங்கே காங்கிரஸ் தடுக்கிறாங்க, எங்கே திமுக தடுக்கிறாங்க? அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நடந்தாய் வாலி காவேரி அந்த திட்டம் 14,000 கோடி ரூபாயில் அது மத்திய அரசாங்கம் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்திற்கு நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டாச்சு. ஆனால் அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி வச்சுருக்காங்க. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் தமிழ்நாட்டில் 6,21,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வீட்டு வசதி வாரிய திட்டத்தையும் தமிழக அதில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழே மொத்தம் 9 லட்சம் வீடுகள் கட்டிக்கு திட்டமிடப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு அதுக்கு நிதியம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 6,21,609 வீடுகள் கட்டப்பட்டு முழுமையாக முடிச்சாச்சு. அது மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்காங்க. இன்னும் 3,11,000 வீடுகள் இந்த வீடுகளுக்கு இது கட்டுறதுக்கு நிதியம் ஒதுக்கியாச்சு. ஆனால் இந்த தமிழக அரசு அதற்கான எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதனால அந்த திட்டம் அப்படியே பெண்டிங்கில் இருக்கு. சரி, தமிழ்நாடு அரசு கேட்குறதெல்லாம் மத்திய அரசு செஞ்சுட்டாங்களா? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் எப்பொழுதுமே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கேட்குறது எல்லாம் செய்வாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் கடந்த கால திமுக ஆட்சி காலத்தில் திமுகவும் காங்கிரஸும் 14 வருடங்கள் திமுக மந்திரி சபையில் இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் என்ன? ஏன்னா இந்த மோடி வந்ததுக்கு பிறகு 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியாவது மாநில அரசாங்கம் கொண்டு வர பண்ணிச்சா? 63,000 கோடி ரூபாய்க்கு மெட்ரோ ட்ரெயின் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி மிக முக்கியமானது பாம்பன் பாலம். இவ்வளோ காலம் 100 ஆண்டு காலமாக அந்த பாம்பன் பாலத்தை அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அது பல நேரங்களில் அதை உபயோகப்படுத்த முடியாத நிலையில், கப்பல்கள் போக முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்தது. அது இந்த மத்திய அரசாங்கம் வந்ததற்கு பிறகு தான் அது திறக்கப்பட்டது. அது புதுசாக அதற்காக பல கோடி ரூபாய் செலவழித்து அது திறக்கப்பட்டது. அப்புறம் எய்ம்ஸ், இருங்க நான் முடிச்சிடறேன். எய்ம்ஸ் மருத்துவமனை இதுக்கு முன்னாடி எப்பயுமே இல்லை. ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை இப்போ முடியக்கூடிய சூழ்நிலையில் மிக பிரமாண்டமாக கட்டப்படுகிறது. அதே மாதிரி 48 ஸ்மார்ட் சிட்டிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சொன்னால் காமராஜர் துறைமுகம், சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகங்கள் எல்லாம் பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது. விமான நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது. சென்னையில் ஹைவேஸ்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு ஹைவேஸ் தேசிய ஹைவேஸ்கள். அது மட்டும் இல்லை சார், நீங்க மதுரவாயல் டு துறைமுகம் பறக்க மேம்பாலம், அந்த மேம்பாலமும் இப்பொழுது நடைமுறையில் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்க மத்திய அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல ஒரு மாய கட்டவிழ்த்து கொடுக்கப்பட்ட திட்டங்களுக்கும் நீங்க எந்த நடவடிக்கை எடுக்காம இதன் மூலம் நீங்க அரசியல் லாபம் தேடி மக்களுடைய ஓட்டுக்களை பெறதா உங்களுக்கு நோக்கமா இருக்கு தவிர மாநில அரசாங்கம் வளர்ச்சி விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? பாஜக 2014 இருந்து 2026 வரைக்கும் நிறைய செயல் திட்டங்களை செஞ்சிருக்காங்க. பட் அவங்களுக்கான ஒரு எம்பி கூட இங்க இல்லை, அதிமுகக்கு இல்லை. அப்படிங்கும் போது 2026 தேர்தலில் மட்டும் நாங்கள் இவ்வளோ செஞ்சிட்டோம், மக்கள் வாக்களிச்சுட்டுருவாங்க அப்படின்னு என்ன நம்பிக்கை இருக்கு சார்? நீங்கள் எப்பயுமே 2010 பாராளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரியாகவும் சட்டமன்ற தேர்தலை ஒரு மாதிரியாக தான் மக்கள் பார்ப்பாங்க. 2019 இதே தோல்வி தான் ஏற்பட்டது, மறுக்கலை. அப்பையும் மக்கள் திமுக சொன்ன பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்டாங்க. 39 எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, 38 எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் என்னாச்சு? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்தாங்களா? இல்லை. ஆனால் அதே 2021 என்னாச்சு? 75 சீட்டுகள் அதிமுக வெற்றி பெற்றது. குறிப்பாக கோவையில் கூட தோத்தோம், சேலத்தில் தோத்தோம், தர்மபுரியில் தோத்தோம். இந்த தொகுதிகள் எல்லாம் முழுமையாக 100%. சேலத்தில் 10க்கு 10, சேலத்தில் 10க்கு 11, கோயம்புத்தூரில் 10க்கு 10, தர்மபுரியில் 5க்கு 5 அதிமுக வெற்றி பெற்ற. அதே பாராளுமன்ற தேர்தல் தோத்தோம். நீங்க 2021 தேர்தல் என்பது 10 வருடத்திற்கு பிறகு ஒரு தேர்தல். இவர்கள் ஆசையான பொய்யான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி நீட் தேர்வை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், நகை கடனை ரத்து செய்வோம், நாங்கள் மாசம் மின்சார கட்டணத்தை நாங்கள் ரீடிங் செய்வோம், மின்சார கட்டணத்தை குறைப்போம், சொத்து வரியையும் குறைப்போம்.
எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே படிப்படியாக எல்லாமே ஏற்றிட்டாங்க. விலைவாசி உயர்ந்து போச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்போ அந்த வாக்குறுதிகள்லாம் மக்கள் நம்புவாங்க. சாத்தியப்படாத வாக்குறுதிகள் எல்லாம் சொன்னாங்க. அதை மக்கள் சரி ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு கொடுத்தாங்க. மோடி 21க்கு அப்புறம் தேர்தல் எப்போ வருது? இப்பதான் வருது. சரி சார், தேர்தல் நேரத்தில் தானே பிரதமர் மோடி இங்க அதிகமா வராரு. தேர்தல் நேரத்தில் தானே மக்களை சந்திக்கிறாரு. எப்படி வாக்குகளுக்காகத்தான் மோடி? அதுக்கு நீங்க அவர் பிஜேபி இருந்தாலும் சொல்றேன், ராகுலை விட மோடி அதிக முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். ராகுல் அவர்களை விட மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய வந்திருக்காரு. இன்னும் தேர்தல் வரப்போகுது, இன்னும் ராகுல் தமிழ்நாட்டுக்கே வரல. ராகுலை வேற மோடி நிறைய முறை வந்திருக்கிறார் சார். அது ஒரு திட்டங்கள் இன்னைக்கு கூட 4400 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை அர்ப்பணிச்சுட்டு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தில் இந்த விடியாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் பேசியிருக்கிறார். அவரும் நல்ல தெளிவா பேசுறார். நான் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தேன். எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் சொன்னார். 11 மருத்துவக் கல்லூரிகள், 68 கலைக்கல்லூரிகள், 7 சட்ட கல்லூரிகள், 4 கால்நடை, இதெல்லாம் கொண்டு வந்தேன். இந்த சொன்னதுல நீங்க இந்த 5 வருஷத்துல ஒன்னாவது கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார். பதில் சொல்ல முடியுமா? சரி, அதே போன்றுதான் அவருக்கு நீங்க சட்டமன்றத்திலே கேட்டாரு, வெளியே கேட்கிறார். நீங்கள் 5 வருடம் நான் என்னுடைய ஆட்சியையும் உங்களுடைய ஆட்சியையும் கம்பேரிசன் பண்ணி நாம ஒரு விவாதத்தை வைப்போம், நான் நேரடியா சவாலுகிறேன், முதலமைச்சர் சவாலான்னு கேட்டாரு. ஏன் ஒத்துக்கல? அப்ப நீங்க இந்த ஆட்சியில எதுவும் செய்யல. கட்டமைப்பு கடன் மட்டும் எவ்வளவு? 10,62,000 கோடி. சரி சார், இப்போ ஸ்டாலின் ஒன்னு சொல்றாரு, பிரதமர் மோடி அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும். அப்போ திமுகவை அகற்றுவது அத்தனை கஷ்டம் அப்படின்னு தான் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராங்களா? அதாவது ஸ்டாலின் அவருக்கு ஒரு அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா வார்த்தை தவறா போயிடுன்னு பார்க்கிறேன். அதாவது அவர் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. ஒரு நம்பகத்தன்மை இருக்குல்ல அவர்கிட்ட. என்ன நம்பகத்தன்மை இருக்கு? தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கு சார். நாங்க கூட வெற்றி பெற்றோம் சார். 2011 இருந்து 2019 வரைக்கும் 13 முறை வெற்றி பெற்றோம் சார். அதுக்கப்புறம் தோற்று படலையா? ஏன் எங்க எடப்பாடியாரே நீங்க வெற்றி பெற்றிருக்கிறார் சார். இந்த ஆட்சி வேண்டுமா வேணாத நிலையில 9 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறலையா? அதே மாதிரி நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலாம் வெற்றி பெறலையா? உள்ளாட்சிகளில் வெற்றி பெறலையா? அது வேற. இந்த ஆட்சி தேர்தல் வெற்றி நீங்க திமுக 2006 இருந்து 2011 வரைக்கும் ஆட்சி செய்யும்போது நாங்கள் சிறப்பான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு என்னது இந்தியாவுக்கு முன்னுதாரணமான மாநிலமாக உருவாக்கி வச்சுட்டோம்னு சொன்னாங்க. ஆனா 2011 என்ன ஆச்சு? எதிர்கட்சியாக கூட வர முடியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். நீங்கள் இந்த திமுக அரசு போற போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் தமிழ்நாட்டை பின்னோக்கியும் செல்லும். எப்படி என்றால் நீங்கள் எதற்கடலில் இருக்கக்கூடிய விமர்சனம் தான், பாஜகவோடு அதிமுக இருக்கிற போது அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறவில்லை. நீங்க 2011 வெற்றியா இருக்கட்டும், 2014 இருக்கட்டும், 2016 இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க தொடர் வெற்றி பாஜக இல்லாமல் பெற்றது. இப்ப பாஜகவோடு நீங்க 2019, 21, 26 இந்த தேர்தல்லாம் எப்படி வெற்றியை பெற்ற முடியும்? 24 கூட தனித்து நின்றோம். அது பாராளுமன்ற தேர்தல். அதனால நான் கூட்ட சொல்லல. இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சார். ஏன்னா இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. என்னடா நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சிக்கு எதிராக மோடி என்ன பேசுறாரு? இன்னைக்கு நடந்துச்சு இல்ல, ஊழல் ஆட்சி அகற்ற போறோம், அவர்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது, அமித்ஷா அவர்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்கு, ஊழல் ஆட்சி அகற்றுவதற்கு என்ன செஞ்சாரு? இல்ல நீங்க ஊழல் ஆட்சின்னா நீங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம், இந்த தமிழ்நாட்டினுடைய டிஜிபியை கூட என்ன நியமிக்கல சார். தமிழ்நாட்டுக்கான நிரந்தரமான டிஜிபியை நியமிக்க சொல்லி மத்திய அரசாங்கமும் மத்திய அது என்னது ஒரு கட்டமைப்பு இருக்குது பாருங்க, அந்த இது IAS IPS அதிகாரிகள் நியமிக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு எத்தனை பேர் கடிதம் போட்டு 3 பேர் பரிந்துரை செஞ்சிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் நியமிக்கல. அது ஒன்று. ரெண்டாவது, மத்திய அரசாங்கம் இடி ஒரு தெளிவான ஒரு நேரு யார்கிட்ட வாங்கினார், எங்க வாங்கினார், எவ்வளவு பணம் பரிமாற்றம் பண்ணப்பட்டது, எந்த தேதியில் பரிமாற்றம், யாருக்கு கொடுக்கப்பட்டது, எவ்வளவு அமௌண்ட் எடுத்தாங்க, எல்லா தெளிவான ரெக்கார்டோட ஒரு 1200 கோடி ஒரு 800 கோடி ரூபாய்க்கு நேரு மீது தெளிவான ஒரு புகாரை கொடுத்தாங்க. அவர் மீது வழக்கு போடணும்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா இந்த அரசாங்கம்? நீங்க ஒரு மாநில அரசாங்கம் பண்ணணும் சார். நீங்க இந்த மாநில அரசாங்கம் ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒத்துழைப்பே கொடுக்கறது இல்லையா?
இந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கத்துக்கு எந்த வகையில் திட்டங்களுக்கும் ஒத்துக்கொடுக்கல, சட்டம் ஒழுங்கு போற போக்குலையும் ஒத்து போறது இல்ல, எதிலுமே ஒத்துழைப்பு கொடுக்காம இல்ல. எப்படி? ஆனால் அதற்கு தான் முடிவு கட்டதற்காக வரக்கூடிய தேர்தல் வருது. இன்னும் 2 வாரங்கள் தான். இந்த ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப, இந்த அதாவது குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக இது முத்தாய்ப்பான தேர்தல். அதை தான் வந்து எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லி இருக்காருன்னு நான் கேட்கிறேன். ஜவஹர் அலி சார், அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்போ நண்பர் கனகராஜா இருக்கட்டும், அவர் நம்ம ரஜினி அவர்கள் பேசும்போது, இப்போ இவர்களுக்குள்ள பஞ்சாயத்து முத்தி போய் இருக்குங்கிறது ஒரு விஷயம் ஒன்று தெரியுது. ஒன்று. ரெண்டாவது வந்து இவர் சொன்னார், கனகராஜ் ஒரு உண்மையை வெளிப்படுத்தி சொன்னாருன்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது காங்கிரஸ் தான் பலம் வாய்ந்த கட்சி, கூட்டணி பலத்தினால தான் திமுக ஜெயிக்குது, நாங்கள் இல்லாட்டினா வெற்றி பெற முடியாதுன்னு பகிரங்கமாக சொன்னார். அது வந்து அவரும் மறுக்க முடியாது. அதுதான் இந்த நிலவரம் என்பதே தெரியுது. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் கிட்டத்தட்ட 188 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்து இன்றைக்கு களத்தை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்கிறோம். அந்த ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னா, எந்த எதிராளி வந்தாலும் துண்டாடக்கூடிய வகையிலே, துண்டு போடக்கூடிய வகையிலே அந்த களம் ஷார்ப்பாக இருக்குது. அப்போ இவர் சொன்னார், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான் ராகுல் வருவார்னு சொன்னது. இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான் ராகுல் வருவாரா? தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கோ பேசுறதுக்கோ மக்கள் நலனுக்கோ மக்களை சந்திக்கிறதுக்கோ ஒரு தலைவர் வரமாட்டாராங்கிற கேள்வி என்ன இல்லை. ரொம்ப முடிச்சிடுறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதிகமாக வட மாநிலங்களுக்கு தான் அதிகமான நிதியை ஒதுக்குனாங்கன்ட்டு யாராவது ஒரு மறுக்க முடியுமா? நீங்கள் யூபியாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், அந்த சமயத்தில்னா வட மாநிலங்களுக்கு தான், தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டது என்பது உண்மையாக மறுக்க முடியாது. ஆகவே இந்த ஆட்சி காலம் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆட்சி காலமாக இருக்குது. அதனால இந்த தேர்தல் மக்கள் வந்து திமுக எதிர்ப்பு, சுருக்கமா முடிச்சுக்கோ சார், அந்த எதிர்ப்பை தான் மக்கள் முக்கியமா